Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nasta'afiruhu wa nukminu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd faqala rasulillahi sallallahu alayhi wa sallam فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையின் காரணமாக ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் ஜமாஅத்தின் சார்பாக கோட்டைமேடு இக்பால் திடலில் ஒன்று கூடப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்த அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறையில்ல பொதுக்கூட்டத்தை மக்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கியல் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஏகத்துவத்தை நோக்கி என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய பொதுக்கூட்டத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு வரலாற்று வழியில் ஏகத்துவ எழுச்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் தொட்டு முஸ்லிம் உம்மத்திற்கு மத்தியில ஓரிரை கொள்கை அடிப்படையிலான எழுச்சி எப்பொழுதெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த எழுச்சியினுடைய பின்னணி என்ன, ஏகத்துவ எழுச்சியினால் சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி இந்த உரையில சுருக்கமாக நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக சர்வதேச அளவில் உலகம் முழுக்க குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஏகத்துவம் பேசுகிற அனைத்து மக்களுக்கும் இந்த சமூகம் சூட்டியிருக்கிற சுருக்கமான பெயர் வஹாபிகள் என்று, முஜாஹிதுகள் என்று, தௌஹீத்வாதிகள் என்று சர்வதேச சமூகம் முழுக்க குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஏகத்துவம் பேசுகிற மக்கள் அழைக்கப்படுகிறார்கள். அந்த வரிசையில் நாடு முழுக்க இருக்கிற எல்லா பிரதேசங்களிலும் ஒரு வகையில வஹாபி என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கலாம், முஜாஹிதுகள் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கலாம், தௌஹீத்வாதிகள் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கலாம். தௌஹீத்வாதிகளாக அடையாளம் காணப்பட்ட நாம் வரலாறு நெடுகளிலும் இந்த சமூகத்திற்கு எப்படிப்பட்ட செய்திகளை முன்னெடுத்து வைக்கிறோம் என்றால், முஸ்லிம் உம்மத் திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸிற்கு முரணாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறது. திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸிற்கு முரணாக அல்லாஹ்வை விளங்கி இருக்கிறார்கள். திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸிற்கு முரணாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடைமுறையை பின்பற்றுகிறார்கள் என்றுதான் சர்வதேச அளவில் முஜாஹிதுகள் என்று அழைக்கப்படுகிற நாம் இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வஹாபிகள் என்று அழைக்கப்படுகிற நாம் இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தௌஹீத்வாதிகள் என்று அழைக்கப்படுகிற நாம் இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை யாரும் மறுக்க முடியாது.
முஜாஹிதுகள் ஏன் தோன்றினார்கள்? வஹாபிகள் ஏன் தோன்றினார்கள்? ஏன் சமூகத்தில் ஏகத்துவ எழுச்சி ஏற்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து முஸ்லிம் உம்மத்தவர்கள் எப்படி மெல்ல மெல்ல இஸ்லாத்திலிருந்து நகர்ந்து செல்ல ஆரம்பித்தார்கள் என்று வரலாறு நெடுகளிலும் நாம் செய்திகளாக நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவிற்கு பிறகு, சஹாபாக்களுடைய காலகட்டங்களுக்கு பிறகு, தாபியீன்கள் தவழ தாபியினுடைய காலகட்டங்களுக்கு பிறகு முஸ்லிம் உம்மத்திற்கு மத்தியில் ஏற்பட்ட குழப்பங்களின் காரணமாக குர்ஆன் ஹதீஸிலிருந்து முஸ்லிம் உம்மத் நகர்ந்து செல்ல ஆரம்பித்தது. ஏகத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த போதனையிலிருந்து நகர்ந்து சென்று விளங்க ஆரம்பித்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்த முஷ்ரிக்கீன்களுக்கு மத்தியில் எந்த ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்னார்களோ அந்த ஏகத்துவத்திற்கு முரணாக முஸ்லிம்கள் நடக்க ஆரம்பித்தார்கள் என்பதுதான் சர்வதேச வரலாறுகளிலிருந்து நம்மால் அறிய முடிகிறது. அது மக்காவிலே இருக்கிற அரேபியாவாக இருந்தாலும், நம்முடைய தமிழகமாக இருந்தாலும், ஊர் முழுக்க ஏகத்துவத்திற்கு எதிரான பிரச்சாரங்கள் சமூகத்தில் வேரோண்டி இருந்த ஒரு காலகட்டம் முஸ்லிம் சமூகத்தில் நம்மால் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கிற முஷ்ரிக்கீன்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சாரத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தார்களோ, மீண்டும் அதே மாதிரியான ஒரு கால சூழ்நிலைகளுக்கு முஸ்லிம் சமூகம் திரும்பி இருந்ததாக வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே கால் பதித்த நேரத்தில் அங்கே இருந்த மக்கத்து குறைஷிகள் அல்லாஹ்வை ஏற்றிருந்த போதிலும், அல்லாஹ் ஒருவன் தான் தங்களுடைய கடவுள் என்று உணர்ந்திருந்த போதிலும், குர்ஆனும் சுன்னாவும் போதிக்கிற அடிப்படையில் அல்லாஹ்வை விளங்காத மக்களாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்று பின்பற்றுகிற மனோபாவம் படைக்காதவர்களாக மக்கத்து குறைஷிகள் இருந்தார்கள் என்று வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். மக்காவிலே இருந்த முஷ்ரிக்கீன்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னதாக புனிதமிக்க மஸ்ஜிதுல் ஹரத்தில் ஆயிரக்கணக்கான சிலைகளை நிறுவி இருந்தார்கள். சிலைகளை மையமாக வைத்து அதுதான் இஸ்லாம் என்று போதிக்கிற மனநிலையில் இருந்தார்கள் என்று வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். மக்காவிலே இருந்த குறைஷிகள் இஸ்லாத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த இந்த மனித குலத்திற்கும் இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள். தன்னுடைய தூதுத்துவ செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பம் தொட்டு கடைசி வரையில மிக தீர்க்கமாக அழுத்தமாக எடுத்து வைத்த வாதம், ஒரே இறைவனை வணங்க வேண்டும், இறைவனை வணங்குவதில் திருக்குர்ஆன் போதிக்கிற நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், சிலைகள் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டது, அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் பிரார்த்திப்பது இஸ்லாத்திற்கு விரோதமானது, அல்லாஹ் அல்லாதவர்களை முன்னிறுத்துவது இஸ்லாத்திற்கு விரோதமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்கத்து குறைஷிகளுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து முஸ்லிம்களாக அந்த மக்கத்து குறைஷிகளை வென்றெடுத்தார்களோ, இதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவிற்கு பின்னால் முஸ்லிம் சமூகம் மாற ஆரம்பித்தார்கள் என்பதுதான் யதார்த்தத்தில் வருத்தத்திற்குரிய செய்தி. எப்படி மக்காவிலே இருந்த முஷ்ரிக்கீன்கள் இஸ்லாத்திற்கு விரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்களோ, அதே மாதிரியான சூழல் பல ஆண்டுகளுக்கு பிறகு, நூற்றாண்டுகள் கழிந்ததற்கு பிற்பாடு முஸ்லிம் உம்மத்திற்கு மத்தியில் ஏற்பட்டது. முஸ்லிம் அறிஞர்கள் வாழ்ந்திருந்த காலகட்டங்களில் ஏற்பட்டது. இஸ்லாமிய மக்கள் முஸ்லிம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தியவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேற ஆரம்பித்தார்கள், ஏகத்துவ கொள்கைக்கு முரணாக நடக்க ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட காலகட்டங்களில் மிகவும் முக்கியமான காலகட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு பிரத்யேகமான சில இமாம்களுடைய காலகட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திற்கு பிறகு 12வது நூற்றாண்டில் பாக்தாத்தில் நடந்த வரலாற்று சம்பவம் முஸ்லிம்களுக்கு ஏகத்துவ ரீதியிலாக மிக முக்கியமான படிப்பினைகளை வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. 12வது நூற்றாண்டில் வாழ்ந்த முஸ்லிம்கள் இஸ்லாத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நிஅமத்துகளை அந்த முஸ்லிம்களுக்கு வழங்கி இருந்த போதிலும், ஏராளமான நிஅமத்துகளை அந்த முஸ்லிம் சமூகத்திற்கு கொடுத்திருந்த போதிலும் 12வது நூற்றாண்டில் பாக்தாத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் அல்லாஹ்விற்கு விரோதமாக நடந்தார்கள், இஸ்லாத்திற்கு விரோதமாக நடந்தார்கள்.
அல்லாஹ்வை திருக்குரான் போதிக்கிற அடிப்படையில விளங்குகிற மக்களாக அந்த மக்கள் இருந்திருக்கவில்லை. இஸ்லாத்திற்கு விரோதமான கொள்கைகளை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்று நடந்திருந்த அந்த மக்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த இறை செய்தியை சந்தேகிக்க ஆரம்பித்ததாக வரலாறு நமக்கு ஒரு செய்தியை போதிக்கிறது. அந்த அளவிற்கு ஏகத்துவத்திலிருந்து நகர்ந்து சென்ற மக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையிலிருந்து நகர்ந்து சென்ற அந்த மக்கள் ஏகத்துவத்திற்கு முரணாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்த 12வது நூற்றாண்டுடைய முஸ்லிம்கள் சரித்திரத்தில் நம்முடைய காலகட்டத்திற்கு மிக ஒரு படிப்பினையான சமூகமாக இருந்திருக்கிறார்கள். 12வது நூற்றாண்டில் இருந்த முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் இறை மறுப்பாளர்களால் தாக்கப்பட்டார்கள். இஸ்லாத்திலே உறுதியோடு இல்லாத சூழ்நிலையின் காரணமாக இஸ்லாத்திலே தீர்க்கமான நிலைப்பாட்டை 12வது நூற்றாண்டிலே வாழ்ந்த முஸ்லிம்கள் கையில் எடுக்காததனுடைய விளைவாக அல்லாஹ்வுடைய லஅனத் அந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய கோபம் அந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது ஏற்பட்டது. அந்த முஸ்லிம்கள் இறை நிராகரிப்பாளர்களால் பலவிதமான தொல்லைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். காபிர்களால் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். முஸ்லிம்களிலே இருந்த இஸ்லாத்தை விளங்காத ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்களால் அச்சுறுத்தப்பட்டும் பயமுத்திற்கு ஆளாக்கப்பட்ட ஒரு முஸ்லிம் சமூகமாக 12வது நூற்றாண்டில் வாழ்ந்த முஸ்லிம்கள் ஆளாக்கப்பட்டார்கள். இறுதியில பாக்தாத்தில் இருந்த அந்த 12வது நூற்றாண்டுடைய முஸ்லிம்கள், பாக்தாத்தில் இருந்த இஸ்லாத்தை விளங்காத அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய லஅனத்தின் காரணமாக மிகப்பெரிய ஒரு பேரழிவை நோக்கி தங்களுடைய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தார்கள் என்று வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திற்கு பிற்பாடு முஸ்லிம்கள் சந்தித்த, முஸ்லிம்கள் அனுபவித்த மிகப்பெரிய பிரச்சனையாக, மிகப்பெரிய பேரழிவாக வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்படுகிற மிக முக்கியமான சந்தர்ப்பம் 12வது நூற்றாண்டில் பாக்தாத்தில் இருந்த முஸ்லிம்கள் சந்தித்த பிரச்சனை என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்ட உண்மையாக இருக்கிறது. அந்த முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய லஅனத்தின் காரணமாக காபிர்களால் கொல்லப்பட்டார்கள். முஸ்லிம்களுடைய அறிவு தளவாடங்கள் சூறையாடப்பட்டது. முஸ்லிம் அறிஞர்கள், முஸ்லிம் இமாமுகள், இஸ்லாமிய பிரச்சாரகர்கள் பார்த்து பார்த்து 12வது நூற்றாண்டில் கொல்லப்பட்டதாக வரலாறு நெடுகளில் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலைமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12வது நூற்றாண்டினுடைய பாதிக்கு பிற்பாடு 1263 இமாம் இப்னு தைமியா அவர்களை ஏற்படுத்தினார். 1263 இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பாக்தாத்தில் இருக்கிற ஹர்ரான் என்ற பிரதேசத்தில் பிறந்ததாக வரலாறுகள் சொல்லுகிறது. சர்வதேச சமூகம் முழுக்க சுன்னத் வல் ஜமாத்தை பின்பற்றுகிற அறிஞர்கள் இமாம் இப்னு தைமியாவை விமர்சிக்காத சந்தர்ப்பமே கிடையாது. இருந்த போதிலும் இமாம் இப்னு தைமியாவை சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்திருக்கிற பலவாறான அறிஞர்கள் விமர்சித்திருந்தாலும் இப்னு தைமியாவுடைய சரியான வரலாற்றை ஆதாரப்பூர்வமான வரலாறோடு நாம் பார்க்க முயற்சிக்கிற பொழுது இமாம் இப்னு தைமியா அவர்கள் 12வது நூற்றாண்டில் முஸ்லிம்கள் எதிர்கொண்ட மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுகிற இஸ்லாமிய போராளியாக இருந்திருக்கிறார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. ஏகத்துவத்தை நோக்கி முஸ்லிம் சமூகம் பயணிக்க வேண்டும் என்பதில் இமாம் இப்னு தைமியா கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார் என்பதை வரலாறுகளில் நம்மால் அறிய முடிகிறது. எப்படி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற, கோயம்புத்தூரில் இருக்கிற முஸ்லிம்கள் அல்லாஹ்வை விளங்கி இருக்கிறார்களோ, எப்படி கோயம்புத்தூரில் இருக்கிற, தமிழகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் திருக்குரானையும் ஹதீஸ்களையும் தப்புந்தோறுமாக விளங்கி இருக்கிறார்களோ, அதே போல ஒரு சூழ்நிலை இப்னு தைமியாவுடைய காலகட்டத்தில் இருந்ததாக வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த முஸ்லிம் உம்மத்திற்கு மத்தியில் தோன்றிய காலகட்டத்தில் கடுமையான குழப்பங்களும் முஸ்லிம்களுக்கு எதிரான பேரழிவும் சூழ்ந்திருந்த நேரத்தில் இமாம் இப்னு தைமியா 12வது நூற்றாண்டில் இருந்த, பாக்தாத்தில் இருந்த, சர்வதேச உலகத்தினுடைய மையப்பகுதியில் இருந்த முஸ்லிம்களை ஏகத்துவத்தை சொல்லி ஒன்று திரட்டியதாக வரலாறு சொல்கிறது. திருக்குரான் போதிக்கிற அடிப்படையில் அல்லாஹ்வை விளங்க வேண்டிய விதத்தில் நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் அல்லாதவரிடத்திலே பிரார்த்திக்க கூடாது. அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் நாம் கையேந்த கூடாது. அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் பாவ மன்னிப்பு கோரக்கூடாது. அல்லாஹ் அல்லாதவர்களை நம்முடைய தயவு தாட்சணிகளுக்காக நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்ற இஸ்லாம் போதிக்கிற ஏகத்துவத்தினுடைய அடிப்படையை 12வது நூற்றாண்டிலே பாக்தாத்தில் இருந்த முஸ்லிம்களுக்கு இமாம் இப்னு தைமியா ஆழமாக எடுத்து சொன்னார் என்று வரலாறு சொல்கிறது. அது மாத்திரமல்ல,
முஸ்லிம் சமூகம் நெருக்கடியாக இருந்த நேரத்தில் அந்த சமூகத்தினுடைய உணர்வுகளை தூண்டி எழுப்பி ஏகத்துவ எழுச்சிக்கு சர்வதேச அரபுடைய வரலாறுகளிலே ஏற்படுத்திய ஒரு பிரம்மாண்டமான ஏகத்துவ எழுச்சிக்கு இமாம் இப்னு தைமியா சொந்தக்காரர் என்பதை வரலாறு நெடுகளிலும் செய்திகளை பார்க்கிற பொழுது நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இமாம் இப்னு தைமியாவுடைய காலகட்டத்தில் மங்கோலியர்கள் என்று அழைக்கப்படுகிற முஸ்லிம்களிலே இருந்த ஒரு பிரிவினரால் முஸ்லிம்கள் பலவாறாக தாக்கப்பட்ட போது, முஸ்லிம்கள் பலவாறான இழிவுகளுக்கு ஆளாக்கப்பட்ட போது இமாம் இப்னு தைமியா ஏகத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ஜமாஅத்தை ஆக்கி அந்த முஸ்லிம் சமூகத்திற்காக குரல் கொடுத்தார் என்று வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். முஸ்லிம் சமூகத்தில் இஸ்லாமிய அறிஞர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் திருக்குரானுக்கு முரணாக ஃபத்வாக்கள் வழங்கிய போது, ஹதீஸ்களுக்கு முரணாக ஃபத்வாக்கள் வழங்கிய போது நெஞ்சுறுதியோடு இமாம் இப்னு தைமியா குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஃபத்வாக்களை வழங்கி இருக்கிறார் என்று நம்மால் வரலாறுகளில் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வை விளங்குகிற விஷயத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதிப்பளிக்கிற விஷயத்தில், திருக்குரானையும் சுன்னாவையும் போதிக்கிற விஷயத்தில் பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் தப்புந்தோறுமான நிலைப்பாடுகளை எடுத்திருந்த போது இமாம் இப்னு தைமியா அரசாங்கத்திற்கு எதிராக நெஞ்சுறுதியோடு குர்ஆன் சுன்னாவை எடுத்து சொன்னவர். எப்படி கால் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் திருக்குரானையும் ஹதீஸையும் போதிக்கிற போது இவர்கள் முஜாஹிதுகள், இவர்கள் வஹாபிகள், இவர்கள் தௌஹீத்வாதிகள் இஸ்லாத்திற்கு எதிராக குழப்பம் ஏற்படுத்துகிறார்கள் என்று சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்களால் சொல்லப்பட்டதோ, அதே போல இப்னு தைமியா அவர்களை அடக்கி ஒடுக்குவதற்காக இப்னு தைமியாவுடைய அரசாங்கம் முடிவெடுத்தது. இப்னு தைமியாவுடைய எதிரிகள் முடிவெடுத்தார்கள். 12வது நூற்றாண்டில் தோன்றிய ஏகத்துவ புரட்சியாளர் இப்னு தைமியா எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் குர்ஆனையும் சுன்னாவையும் கையில் எடுத்து அரசாங்கத்திற்கு எதிராக சத்திய ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டியவர். அரசாங்கத்திற்கு எதிராக திருக்குரானையும் ஹதீஸையும் தெளிவாக போதித்தவர். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிற திருக்குரானையும் ஹதீஸையும் அடிப்படையாக கொண்டு ஃபத்வாக்கள் வழங்குகிற பொழுது இமாம் இப்னு தைமியா அரசாங்கத்தால் பிடிக்கப்படுவார். அரசாங்கத்தால் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார். மீண்டும் திருக்குரான் ஹதீஸின் அடிப்படையில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை வீதிகளில் நின்று இப்னு தைமியா செய்கிற பொழுது மீண்டும் அரசாங்கத்தால் சிறைக்கதியாக பிடிக்கப்படுவார், மீண்டும் சிறையில் அடைக்கப்படுவார். ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சமூகத்தில் இருக்கிற அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாவை மறுத்திருந்தாலும் கூட, சமூகத்தில் இருக்கிற அரசாங்கம் குர்ஆன் சுன்னாவை மறுத்திருந்தாலும் கூட 12வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஏகத்துவ புரட்சிக்கு வித்திட்ட இமாம் இப்னு தைமியா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் ஏகத்துவத்திலிருந்து நெறி பிறந்ததாக வரலாறுகளில் நம்மால் பார்க்க முடியாது. இன்றைக்கும் எத்தனையோ அறிஞர்கள் இமாம் இப்னு தைமியாவை பற்றி விஷமத்தனமான கருத்துக்கள் சொன்ன போதிலும் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகிற மக்களுக்கு ஏகத்துவ எழுச்சிக்கு வித்திட்டவர் இப்னு தைமியா என்பது பட்டவர்த்தனமாக வரலாறுகளில் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்றி இப்னு தைமியா பலவாறான ஃபத்வாக்கள் கொடுக்கிற நேரத்தில் அரசாங்கங்களிலிருந்து பலவிதமான நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டார், பலவிதமான அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார். தன்னுடைய 65 ஆண்டு கால வாழ்க்கையில குர்ஆனுக்காகவும் சுன்னாவிற்காகவும் தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்த போது இமாம் இப்னு தைமியா தன்னுடைய வாழ்நாளின் இறுதி காலகட்டத்தில் மக்களுக்கு மத்தியில குர்ஆன் சுன்னா அடிப்படையில ஒரு ஃபத்வாவை முன்னெடுத்து வைத்தார். எப்படி இன்றைக்கு இருக்கிற சமூகத்திற்கு மத்தியில குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையாக கொண்டு நாம் பேசுகிற பொழுது இவர்கள் குழப்பவாதிகள் என்று மக்களுக்கு மத்தியில் நம்மை அடையாளம் காட்டுகிறார்களோ, அதே போல இப்னு தைமியாவுடைய கருத்தை விளங்காதவர்கள், திருக்குரானையும் சுன்னாவையும் விளங்காதவர்கள் இப்னு தைமியாவிற்கு எதிரான தப்பபிப்பிராயங்களை சமூகத்தில் ஏற்படுத்த முயற்சித்தார்கள். எப்படி ரபியுல் அவ்வலுடைய மாதங்களில மீலாது விழாக்கள் கொண்டாடுகிற பொழுது திருக்குரானும் சுன்னாவும் போதிக்காத நடைமுறை இஸ்லாத்திற்கு எதிரானது, இமாம் ஹனஃபி சொல்லியதல்ல, இமாம் ஷாஃபி சொல்லியதல்ல, இமாம் ஹம்பலி சொல்லியதல்ல, இமாம் மாலிக் சொல்லியதல்ல என்று குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நாம் வாதிடுகிற பொழுது இவர்கள் குழப்பவாதிகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க தவறியவர்கள், ரசூல் மீது பற்றில்லாதவர்கள் என்று சமூகத்திலே நம்மை குறித்து விஷமத்தனமான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறதோ, அதே போல குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஃபத்வாக்கள் கொடுக்கிற பொழுது இமாம் இப்னு தைமியாவை குறித்து சமூகத்தில் இருந்த சொற்பமான குர்ஆன் ஹதீஸை விளங்காதவர்கள் இப்னு தைமியாவை பற்றி தப்புந்தோறுமாக பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக இப்னு தைமியா தன்னுடைய வாழ்வினுடைய இறுதி காலகட்டத்தில்
ஏகத்துவ எழுச்சியின் அடிப்படையில் குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையாக கொண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு ஃபத்வாவை ஏற்படுத்தினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிற செய்தி, நன்மையை நாடி புண்ணியம் தேடி அல்லாஹ்வுடைய ஆலயமாக இருக்கிற 3 ஆலயங்களை தவிர வேற எந்த ஆலயங்களுக்கும் யாரும் பிரயாணம் செய்யக்கூடாது, பயணிக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த அந்த ஹதீஸின் அடிப்படையில் இமாம் இப்னு தைமியா ஒரு ஃபத்வாவை வழங்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபருக்கு, மதீனாவுடைய தேசத்திற்கு யாராவது புண்ணியம் நாடி செல்வார்களேயானால், யாராவது நன்மை என்று செல்வார்களேயானால் அது ஹதீஸிற்கு முரணானது என்று சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸை மேற்கோள் காட்டி இமாம் இப்னு தைமியா சொன்னபோது அந்த காலத்தில் இருந்த மக்களும் சொன்னார்கள், இப்னு தைமியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காதவர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபி அஜ்மஈன். ஆக சர்வதேச மட்டத்தில் ஏகத்துவ எழுச்சி மிக பிரம்மாண்டமாக ஏற்பட்ட வரலாறுகளில் இப்னு தைமியாவுடைய பங்களிப்பு மறுக்க முடியாத பங்களிப்பு. இமாம் இப்னு தைமியா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு புண்ணியம் நாடி செல்வது ஹதீஸிற்கு முரணானது என்றது ஒரு செய்தியை சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிற ஒரு ஹதீஸை மையமாக வைத்து எடுத்து சொன்னார்கள். வலா துஷர்ரு ரிஹால் இல்லா இல தலாசத்தி மசாஜித், மஸ்ஜிதில் ஹராம் ஓ மஸ்ஜிதில் அக்ஸா ஓ மஸ்ஜிதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்காவில் இருக்கிற மஸ்ஜிதில் ஹரத்தை தவிர, பலஸ்தீனத்தில் இருக்கிற மஸ்ஜிதில் அக்ஸாவை தவிர, மஸ்ஜிதின் நபவியை தவிர, இந்த 3 பள்ளிவாசல்களை தவிர்த்து யாராவது புண்ணியத்தை நாடி நன்மையை நாடி பிரயாணம் மேற்கொள்வார்களே ஆனால் அது இஸ்லாத்திற்கு விரோதமானது என்று இப்னு தைமியா அவர்கள் சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் ஃபத்வா கொடுத்த போது அதை ஜீரணித்துக் கொள்ள முடியாத இஸ்லாமிய அரசாங்கம் அல்லாத மாற்று அரசாங்கமும் குர்ஆன் சுன்னாவை விளங்காத இஸ்லாமிய அறிஞர்களும் இப்னு தைமியாவை சிறையில் அடைத்தார்கள். தன்னுடைய 65வது வயதினுடைய இறுதியில் இந்த ஃபத்வாவிற்காக சிறை சென்ற இப்னு தைமியா அவர்கள் சிறையில் இருக்கிற சந்தர்ப்பத்திலேயே மரணத்தை தழுவினார்கள் என்று வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்தவரையில் வரலாறு நெடுகிலும் குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய பிரச்சாரம் மேற்கொள்கிற இஸ்லாமிய அமைப்புகள் தவிர சொற்பமான இஸ்லாமிய அறிஞர்களால் விமர்சிக்கப்படுகிற தப்பபிப்பிராயங்களுக்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு அறிஞராக இருந்தாலும் இப்னு தைமியாவுடைய உண்மையான வரலாறு நமக்கு ஏராளமான படிப்பினைகளை ஏற்படுத்தி தருகிறது. அது மாத்திரமல்ல, சர்வதேச அளவில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு பின்னால் வந்த ஏராளமான இஸ்லாமிய அறிஞர்கள் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி குறிப்பிடுகிற பொழுது இப்னு தைமியா அவர்கள் ஒரு சிறப்பிற்குரிய பண்பிற்கு சொந்தக்காரர். எப்படிப்பட்ட பண்பு என்றால், எல்லா காலகட்டங்களிலும் வாழுகிற அறிஞர்கள் போராளிகளாக இருப்பது கிடையாது, போராளிகளாக இருப்பவர்கள் அறிஞர்களாக இருப்பது கிடையாது. ஆனால் ஏகத்துவத்தை மையமாக கொண்டு ஒரு கூட்டமைப்பை எடுத்து சென்ற இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஏகத்துவ அடிப்படையில் இஸ்லாமிய எழுச்சியை ஏற்படுத்திய இமாம் அவர்கள் சமூகத்தில் சமூக நலனுக்காக போர்க்களத்தையும் சிந்தித்திருக்கிறார்கள் என்பது யாரும் மறுக்க முடியாத சான்றாக இருக்கிறது. இப்படி சர்வதேச மட்டத்தில் ஏகத்துவ எழுச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திற்கு பிறகு எங்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்று வரலாறுகளை நாம் திருப்பி பார்த்தால் 12வது நூற்றாண்டில் பாக்தாத்தில் இப்னு தைமியாவுடைய காலகட்டத்தில் நடந்த எழுச்சி மறுக்க முடியாத எழுச்சி. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு முஜாஹிதுகள் என்றால், வஹாபிகள் என்றால் எப்படி நம்மை விமர்சன போக்கோடு இஸ்லாத்திற்கு விரோதமானவர் என்ற போக்கோடு மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்துகிறார்களோ, அதே போல 18வது நூற்றாண்டில் கிபி 1700களில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அப்படியான ஒரு சிந்தனையை விதைத்திருந்த காலகட்டம். மக்காவில் இருக்கிற அரேபியாவிற்கு அருகாமையில் இருக்கிற பிரதேசத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் தோன்றினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாபை பொறுத்தவரையில் இஸ்லாமிய சர்வதேச வரலாறுகளில்
ஏகத்துவத்தை அடிப்படையாக கொண்டு, குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக கொண்டு சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் இமாம் அஹ்மத் பின் அப்துல் வஹாப். இவருடைய குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான கருத்துக்களை பின்பற்றுகிற ஒரே காரணத்திற்காகத்தான் நாம் வஹாபிகள் என்று அழைக்கப்படுகிறோம். இமாம் அஹ்மத் பின் அப்துல் வஹாபுடைய காலகட்டங்களில் இமாம் அவருடைய பிரதேசமாக இருந்த அரேபியா எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தது என்று வரலாற்றுடைய பக்கங்களை புரட்டி பார்க்கிற பொழுது நமக்கு தெரிகிறது. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கிற அரேபியாவிலே, மக்காவிலும் மதீனாவிலும் ஏகத்துவத்தை நிலைநாட்டினார்களோ, அதே மக்காவிலேயும் மதீனாவிலேயும் ஏகத்துவத்திற்கு முரணாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம் 18வது நூற்றாண்டு என்று வரலாறு நமக்கு சொல்கிறது. இஸ்லாத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளிலே மக்காவிலே இருந்த முஸ்லிம்கள் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளிலே மதீனாவிலே இருந்த முஸ்லிம்கள் கையில் எடுத்துக் கொண்டிருந்த காலகட்டம் இமாம் அஹ்மத் பின் அப்துல் வஹாப் வாழ்ந்திருந்த காலகட்டம். குறிப்பாக இமாம் அஹ்மத் பின் அப்துல் வஹாபுடைய காலகட்டத்தில் மக்கள் எந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதற்கு அதிகபட்சமான ஒரு உதாரணத்தை குறிப்பிடுவது என்றால், அரேபியாவினுடைய கடைக்கோடியில் இருக்கிற ஒரு பகுதியில் அரேபிய முஸ்லிம்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்ளாத நிலையில இருந்தபோது எந்த அளவிற்கு மடத்தனமான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள் என்றால், எப்படி இன்றைக்கு நம்முடைய ஊர்களில தர்காக்களிலும் கோயில்களிலும் ஒரு மரத்தை நட்டி அந்த மரத்தில் நம்முடைய நேர்ச்சைகளை பதிவு செய்து எழுதி வைக்கிறோமோ, அதே போலது ஒரு சூழ்நிலை மக்காவிலேயும் மதீனாவிலேயும் அருகாமையில் இருக்கிற பிரதேசங்களில் ஏற்பட்டதாக வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அப்படியான ஒரு காலகட்டத்தில் இமாம் அஹ்மத் பின் அப்துல் வஹாப் இஸ்லாமிய ஏகத்துவ புரட்சியாளர், இஸ்லாமிய ஏகத்துவத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர், அரேபிய தேசத்தில் பிறந்தார். 1703 இமாம் அஹ்மத் பின் அப்துல் வஹாப் பிறக்கிற பொழுது அரேபியாவிலேயும் ஏகத்துவத்திற்கு முரணான சிந்தனை இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த திருக்குர்ஆனுடைய போதனைக்கு முரணாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், ஹதீஸ்களுக்கு முரணாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக கொண்டு ஏகத்துவ இஸ்லாமிய புரட்சியை ஏற்படுத்திய இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாபுடைய சரித்திரம் ஏகத்துவ புரட்சியாளர்களுக்கு மறுக்க முடியாத ஒரு சரித்திரமாக இருக்கும். இந்த இமாமை பற்றி தான் இன்றைக்கு இருக்கிற சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அறிஞர்கள் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் இஸ்லாத்திற்கு விரோதமானவர் என்றும் திருக்குர்ஆன் ஹதீஸிற்கு விரோதமானவர் என்றும் தப்புந்தவருமான பிரச்சாரங்களில் ஈடுபடுகிற பொழுது அந்த இஸ்லாமிய அறிஞர்கள் உண்மையிலேயே முஹம்மது பின் அப்துல் வஹாபுடைய வரலாற்றை திருப்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாபுடைய மாணவருடைய காலகட்டங்களில் அரேபியாவில் எந்த அளவிற்கு பிதஅத்துகளும் இஸ்லாத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளும் ஈடுபட்டு கொண்டிருந்தது என்றால் வருத்தத்திற்குரிய செய்தியாக வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். புனிதமிக்க கஅபாவுடைய பள்ளிவாசலில் மஸ்ஜிதுல் ஹரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மஸ்ஜிதுல் ஹரத்தில் ஏகத்துவத்தை நிலைநாட்டினார்களோ அதே மஸ்ஜிதுல் ஹரத்தில் 17வது நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டங்களில் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாபுடைய மாணவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் முஸ்லிம்கள் எந்த அளவிற்கு நடந்து கொண்டிருந்தார்கள் என்றால், அனஃபியாக்கள் இருப்பார்கள், ஷாஃபியாக்கள் இருப்பார்கள், மாலிக் மதுஹப்பை பின்பற்றுபவர்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு மதுஹப்பை சார்ந்தவர்களும் தங்களுக்கென்ன ஒரு இமாமை நிர்ணயிப்பார்கள். அந்த இமாம் அவர்களுக்காக பாங்கு சொல்லுவார். அவர் பாங்கு சொன்னவுடன் அனஃபியாக்கள் ஒன்று திரளுவார்கள். மக்காவிலே இருக்கிற கஅபாவிலே அனஃபிகளுக்கு மாத்திரம் தொழுகை நடந்து முடியும். அதற்கடுத்து ஹம்பலி மதுஹப்பை சார்ந்த ஒருவர் ஹம்பலி மதுஹப்பை சார்ந்த மக்களுக்காக அழைப்பு விடுப்பார். மக்கள் துறைக்காக தயாராவார்கள். ஹம்பலி மதுஹப்பை சார்ந்தவர்கள் மாத்திரம் புனிதமிக்க மஸ்ஜிதுல் கஅபாவிலே தொழுகை நடத்துவார்கள். இப்படியாக ஒவ்வொரு மதுஹப்பை சார்ந்தவர்களும் தனித்தனியாக தொழுகை நடத்துகிற காலகட்டம் 17வது நூற்றாண்டுடைய இறுதி பாகங்களிலே இருந்தது. இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாபுடைய மாணவர்கள் அந்த காலகட்டங்களிலே ஏகத்துவத்தை முன்னிறுத்தி எடுத்து சென்ற பிரச்சாரத்தினுடைய விளைவாக குர்ஆனையும் சுன்னாவையும் மக்களுக்கு மத்தியில் நிறுவினார்கள். அனைவரும் ஒரே அமைப்பாக இருக்கிற முஸ்லிம் உம்மத்தாக இருக்கிற பொழுது எதற்கு பலவாறான தொழுகைகள் என்று கேட்டு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மஸ்ஜிதுல் ஹரத்தில் கஅபாவிலே தொழுகையை ஏற்படுத்தினார்கள் என்று வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். என்றால் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அரேபியாவில் ஏற்பட்ட புரட்சிக்கு 17வது நூற்றாண்டில் ஏற்பட்ட புரட்சிக்கு இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாபுடைய சரித்திர பங்களிப்பு மறுக்கவோ மறக்கவோ முடியாத பங்களிப்பாக இருக்கிறது. இப்படி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்திற்கு பிற்பாடு இந்த பூமியிலே முஸ்லிம்கள் தரிகட்டு வாழ்ந்த போது ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், மக்கள் குர்ஆனின் பக்கம் வர வேண்டும், ஹதீஸ்களை விளங்குகிற விதத்தில் விளங்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலேயும் இஸ்லாமிய அறிஞர்களும் இமாமுகளும் தங்களுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு நெடுகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிலும் விசேஷத்திற்குரிய செய்தி என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அழகாக எடுத்து சொல்லப்பட்ட குர்ஆனுடைய ஹதீஸினுடைய போதனைகள் நம்முடைய தமிழகம் போன்ற பகுதிகளுக்கு முழுமையாக வந்து சேருவதற்கு எவ்வளவு காலம் பிடித்திருக்கிறது என்றால், கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகத்தான் தமிழகத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய பிரச்சாரம் வருவதற்காக முழுமையாக எடுபடுவதற்கான சூழல் இருந்திருக்கிறது என்பதை நம்மால் யாராலும் மறுக்க முடியாது. வரலாற்றினுடைய பக்கங்களை புரட்டி பார்க்கிற பொழுது அரேபியாவில் ஏற்பட்ட புரட்சியை போல, பாக்தாத்தில் ஏற்பட்ட புரட்சியை போல, மேற்கத்திய நாடுகளிலே ஏற்பட்ட புரட்சியை போல 1/4 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய வீதிகளிலே குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே ஏகத்துவ எழுச்சி ஏற்பட்டது. குர்ஆனையும் ஹதீஸையும் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று மக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக விதைக்கப்பட்டது. சுன்னத் வல் ஜமாஅத் என்று அழைக்கப்படுகிற அமைப்பவர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் அதனுடைய போதனைகளையும் மக்களுக்கு கொண்டு சேர்க்காத போது குர்ஆன் சுன்னாவினுடைய போதனைகள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். தயவுதாட்சியனையும் பார்க்கப்படாமல் குர்ஆன் ஹதீஸினுடைய கருத்துகளும் ஃபத்வாக்களும் மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் முஸ்லிம்கள் ஒன்று திரட்டப்பட வேண்டும். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இஸ்லாமிய பிரச்சாரம் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலான இஸ்லாமிய எழுச்சி ஏற்பட்டதை யாராலும் மறுக்க முடியாது. இன்றைக்கு வேண்டுமானால் வஹாபிகள் வந்ததற்கு பிற்பாடு, முஜாஹிதுகள் வந்ததற்கு பிற்பாடு, தௌஹீத்வாதிகள் வந்ததற்கு பிற்பாடு சமூகத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என்று நையாண்டியாக பேசுகிற சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அறிஞர்கள், சமூகத்தில் தௌஹீதை அறியாத முஸ்லிம்கள் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். வரலாற்றில் ஏகத்துவம் ஏற்படுத்திய மாற்றம் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. வரலாறுகளில் தமிழகத்தில் ஏகத்துவம் ஏற்படுத்திய மாற்றம் சிறிதல்ல, மிகப்பெரிய மாற்றங்களை உள்ளடக்கியது. குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள், தமிழக மக்களுடைய மனநிலைகளிலே ஏற்பட்ட மாற்றங்கள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல அல்ல என்பதை வரலாற்றுடைய பக்கங்களை திருப்பி பார்க்கிற பொழுது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு காலகட்டம் இருந்ததாக நாம் அறிகிறோம். நம்மை காட்டிலும் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்களாக இருக்கிற இந்த சமூகத்தில் இருக்கிற அனைத்து அறிஞர்களும் அமைப்பவர்களும் விளங்கி இருப்பார்கள். ஒரு 1/4 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இதே தமிழகத்தினுடைய வீதிகளிலே குர்ஆனையும் சுன்னாவையும் மக்கள் அறிந்திருக்காத போது, திருக்குர்ஆன் அடிப்படையில் மக்கள் வாழ்வை அமைக்க வேண்டும் என்கிற போதனை எட்டப்படாத போது, இதே தமிழகத்தினுடைய கோயம்புத்தூருடைய வீதிகள் எப்படி இருந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இணை வைப்புல ஊறியிருந்த மக்களாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஒரே ஒரு இறைவனை மாத்திரமே வணங்க வேண்டும். அந்த இறைவனிடத்திலேயே நம்முடைய பிரார்த்தனைகளை முன்னெடுத்து வைக்க வேண்டும். அந்த இறைவனிடத்திலேயே பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்று கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் போதிக்க வேண்டிய முஸ்லிம்கள் பல கடவுளர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் பிரார்த்திக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் பாவ மன்னிப்பு கோர ஆரம்பித்திருக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை தங்களுடைய நேசர்களாக எடுத்துக்கொண்டு தர்காக்களிலேயும் கந்தூரி விழாக்களிலும் தங்களுடைய கவனத்தை செலுத்தி இருந்த காலகட்டம் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த காலகட்டம். திருக்குர்ஆனுடைய தமிழாக்கங்கள் முஸ்லிம்களுடைய கையில கிடைக்கப்படாத காலகட்டம். திருக்குர்ஆனுடைய தமிழாக்கங்கள் கையில கிடைக்கப்படுவது ஹராம் என்று கருதி இருந்த ஒரு காலகட்டம். மக்கள் திருக்குர்ஆனை மொழிபெயர்ப்பின் வாயிலாக வழங்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக இஸ்லாமிய அறிஞர்களுடைய போலி இஸ்லாமிய அறிஞர்களுடைய சதித்திட்டத்தினுடைய விளைவாக திருக்குர்ஆன் மக்களுக்கு மத்தியில முழுவதுமாக எடுத்து சேர்க்கப்படாத ஒரு சூழ்நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனைகள் மீலாது விழாக்களுடைய ஊர்வலங்களில அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்றால் மீலாது விழாக்களுடைய தினங்களில உணவு பரிமாறுவதும் ஊர்வலம் நடத்துவதும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிப்பதாக ஆகும் என்று முஸ்லிம்கள் நினைத்திருந்த காலகட்டம் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த தமிழகத்தினுடைய முஸ்லிம்களுடைய காலகட்டம். வரதட்சணையை பற்றி அறிகிற பொழுது
முஸ்லிம்களே வரதட்சணை வாங்குகிற சூழ்நிலை, இஸ்லாமிய அமைப்புகளும் ஜமாத்துகளுமே வரதட்சணை திருமணங்களை நடத்தி வைக்கிற அவலங்கள் இருந்த ஒரு காலகட்டம். பள்ளிவாசல்களிலே இஸ்லாமிய இளைஞர்கள் ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு சூழ்நிலை. இப்படியான காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய வீதிகளில் திருக்குரானும் ஹதீஸும் எடுத்து செல்லப்பட்டது. இப்படியான காலகட்டங்களில் தமிழகத்தினுடைய பகுதிகளில் திருக்குரானுடைய போதனைகள் எடுத்து செல்லப்பட்டது, ஹதீஸ்களுடைய போதனைகள் எடுத்து செல்லப்பட்டது. அதனுடைய விளைவாக ஓரிரை கொள்கையின் பக்கம் முஸ்லிம்கள் திரும்ப ஆரம்பித்தார்கள், இஸ்லாத்தின் பக்கம் முஸ்லிம்கள் திரும்ப ஆரம்பித்தார்கள். ஓரிரை கொள்கையை உறுதியாக தாங்கி நிற்கிற மனப்பான்மையோடு முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தார்கள். கந்தூரிகளிலும் தர்கா வழிபாடுகளிலும் தங்களுடைய நேரங்களை அர்ப்பணித்திருந்த முஸ்லிம் உம்மத்தவர்கள், கந்தூரிகளிலும் தர்காக்களிலும் மௌலூதுகளிலும் தங்களுடைய நேரங்களை அர்ப்பணித்திருந்த முஸ்லிம் உம்மத்தவர்கள் ஒரே ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்பதில் தீர்க்கமான நிலைப்பாடுகளுக்கு மாற ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, தமிழகத்திலே தௌஹீதினுடைய வருகைக்கு பிற்பாடு, ஏகத்துவத்தினுடைய வருகைக்கு பிற்பாடு, குர்ஆன் ஹதீஸினுடைய போதனைகளுக்கு பிற்பாடு குர்ஆனுடைய தமிழாக்கங்களே கிடைக்கப்பெறாத சூழ்நிலை மாறி, திருக்குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகள் நம்முடைய கைகளுக்கு வந்து சேராத சூழ்நிலை மாறி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மொழிபெயர்ப்புகள் முஸ்லிம்களுடைய வீடுகளிலே, மாற்று மதத்தவர்களுக்கு நம்முடைய வீடுகளிலிருந்து மொழிபெயர்ப்புகளை அன்பளிப்பு செய்கிற ஒரு சூழ்நிலைகளுக்கு நம்முடைய சமூகம் மாறி இருக்கிறது என்றால் அது குர்ஆன் ஹதீஸ் ஏற்படுத்திய புரட்சி என்பதை அனைத்து தரப்பு மக்களாலும் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீலாது விழாக்களுடைய தினக்கிழமைகளில் மாத்திரமே நினைவு கூர்ந்திருந்த சமூகம் மாறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையை நம்முடைய வாழ்வில நடைமுறைப்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும் என்கிற உள்ளுணர்வோடு முஸ்லிம்கள் செயல்பட ஆரம்பித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்திற்கு உயிர் கொடுக்க ஆரம்பித்தது குர்ஆன் ஹதீஸினுடைய வருகைக்கு பிற்பாடு என்பதை யாரும் மறுக்க முடியாது. வரதட்சணை திருமணங்கள் சமூகத்தில் புறையோடி போயிருந்த காலகட்டத்தில் மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும், சீதனங்கள் இஸ்லாத்திற்கு விரோதமானது, ஆடம்பரமான விருந்துகள் இஸ்லாத்திற்கு விரோதமானது, ஆடம்பரமான திருமணங்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்கு அப்பாற்பட்டது என்ற கருத்தை வலியுறுத்தி இன்றைக்கு சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் கூட வரதட்சணை வாங்குவது தவறு என்று தங்களுடைய மேடைகளில் முழங்குகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் தமிழகத்தில் திருக்குர்ஆன் ஹதீஸினுடைய வருகைக்கு பின்னால் ஏற்பட்ட மாற்றம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு காலகட்டங்களில் வட்டி என்பது சமூகத்தில் சர்வசாதாரணமாக எடுத்து வைக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. சமூக அமைப்பில் அங்கம் வகிப்பவர்கள், இஸ்லாமிய ஜமாத்துகளில் அங்கம் வகிப்பவர்கள், ஜமாத்தினுடைய பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் வட்டி தொழில்களில் ஈடுபடுவது சாதாரணமாக இருந்தது. வட்டி தொழிலில் ஈடுபடுவது மக்களுக்கு சர்வசாதாரணமாக இருந்த காலகட்டத்தில் திருக்குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு போதிக்கிறது வட்டி பெரும்பாவத்தில் ஒன்று. வட்டி கொடுப்பவர்களும் வாங்குபவர்களும் அதற்கு கணக்கெழுதுபவர்களும் உதவி ஒத்தாசை செய்பவர்களும் அனைவருமே சமம் என்று ஹதீஸ் போதித்திருக்கிற செய்தியை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்ன போது வட்டியிலிருந்து மக்கள் மாறி வர ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்களில் வட்டி இல்லாத கடன் திட்டங்கள் அமலில் இருக்கிறது என்றால் குர்ஆன் ஹதீஸ் சமூகத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அது மாத்திரமல்ல, பள்ளிவாசல்களில் வயோதிகர்கள் மாத்திரம் அலங்கரித்திருந்த சூழ்நிலைகள் மாறி வயதானவர்கள் மாத்திரமே தொழுகைக்கு வருவார்கள், பள்ளிவாசல்கள் என்றால் வயதானவர்களுக்கு உரித்தானது என்கிற சூழ்நிலைகள் மாறி இஸ்லாமிய இளைஞர்களால் பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்படுகிற சூழ்நிலை கால் நூற்றாண்டுகளிலே ஏற்பட்டது என்றால் குர்ஆனுடைய ஹதீஸினுடைய வருகைக்கு பின்னால், ஏகத்துவத்தினுடைய வருகைக்கு பின்னால் என்பதை யாரும் மறுக்கவோ முடியாது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுகிற அந்தஸ்துகளிலும் அமைப்புகளிலும் இளைஞர்கள் முன்னோடியாக திகழ்கிறார்கள் என்றால் அது இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது என்றால் அது குர்ஆனுடைய ஹதீஸினுடைய வருகைக்கு பின்னால் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இப்படி ஏராளமான மாற்றங்கள் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்றால், சமூகத்தில் ஏராளமான மறுமலர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் சுன்னத் வல் ஜமாத்தினர் அவர்களே, சுன்னத் வல் ஜமாத்தில் அங்கம் வகிப்பவர்களே மறுத்தாலும் கூட உண்மையிலேயே ஒப்புக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை குர்ஆன் ஹதீஸினுடைய வருகைக்கு பிறகு சமூகம் மாறி இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸினுடைய வருகைக்கு பிறகு சமூகம் பக்குவப்பட்டிருக்கிறது.
குர்ஆன் ஹதீஸினுடைய வருகைக்கு பிறகு, ஏகத்துவ எழுச்சிக்கு பிறகு சமூகம் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது என்பதை இந்த பொதுக்கூட்டத்தினுடைய சந்தர்ப்பத்தில் நாம் நினைவுபடுத்தி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் பலவாறான நேரங்களில் குர்ஆனையும் ஹதீஸையும் விமர்சிக்கிறவர்கள் ஏதோ ஜம்மியத்துல் குர்ஆன் வல் ஹதீஸை விமர்சிப்பதாக நினைத்து, முஜாஹிதுகளை விமர்சிப்பதாக நினைத்து, வஹாபிகளை விமர்சிப்பதாக நினைத்து, தௌஹீத்வாதிகளை விமர்சிப்பதாக நினைத்து திருக்குர்ஆனை விமர்சிக்கிற இஸ்லாமிய போலியான அறிஞர்கள், ஹதீஸை விமர்சிக்கிற இஸ்லாமிய போலியான அறிஞர்கள் இன்றைக்கும் சமூகத்தில் இருக்கிறார்கள், பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே வேதனைக்குரிய செய்தி என்பதை யாரும் மறுக்க முடியாதது. இதே மாதிரியான எழுச்சி எல்லா காலகட்டங்களிலும் ஏற்பட வேண்டும். இமாம் இப்னு தைமியாவுடைய காலகட்டத்தில் ஏற்பட்ட ஏகத்துவ எழுச்சி, இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாபுடைய காலகட்டத்தில் ஏற்பட்ட ஏகத்துவ எழுச்சி, தமிழகத்தில் 1/4 நூற்றாண்டிற்கு முன்பாக ஏற்பட்ட ஏகத்துவ எழுச்சி மீண்டும் சமூகத்திற்கு அவசியமான ஒரு எழுச்சியாக இருக்கிறது. குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக கொண்டு மீண்டும் முஸ்லிம் சமூகம் புனரமைக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் நமக்கு தேவைப்படுகிறது. சமூகத்தை குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டு தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. எந்த குர்ஆன் ஹதீஸின்பால் நாம் ஈர்க்கப்பட்டிருந்தோமோ, எந்த குர்ஆன் ஹதீஸின் பக்கம் நம்முடைய வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்திருந்தோமோ, அதே குர்ஆன் ஹதீஸில நிறைவேறக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். பெற்ற குர்ஆன் ஹதீஸை, பெற்ற ஹிதாயத்தை, பெற்ற ஏகத்துவத்தை மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருக்கிற முஸ்லிம் சமூகமாக நாம் மாறிவிடக் கூடாது. சமூகத்தில் திருக்குர்ஆனுடைய ஹதீஸினுடைய போதனைகள் மீண்டும் சமூகத்தில் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஏகத்துவத்தை நோக்கி இஸ்லாமிய பொதுக்கூட்டம் என்ற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய மைய நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஸஃப் 61வது அத்தியாயத்தினுடைய இறுதி வசனங்களிலே சொல்லுகிற பொழுது, ஒரு ஏகத்துவ எழுச்சிக்கு ஒரு இஸ்லாமிய அமைப்பவரிடத்தில் தேவையான குணாதிசயங்களை, பண்பு நலன்களை பற்றி சொல்லி காட்டுகிறார். எல்லா காலகட்டங்களிலும் ஏகத்துவ எழுச்சிக்கு வித்திட்டவரிடத்தில் இந்த திருக்குர்ஆனுடைய பண்புகளை நம்மால் பார்த்திருக்க முடியும். இமாம் இப்னு தைமியாவிடத்தில் இருந்த உறுதிப்பாடு, இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாபிடத்தில் இருந்த உறுதிப்பாடு, இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களை மையமாக கொண்ட உறுதிப்பாடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 61வது அத்தியாயத்தினுடைய இறுதி வசனங்களிலே சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம். இறை நம்பிக்கையாளர்களே, இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களே, நரக வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபார ஒப்பந்தத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? நரக வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபார ஒப்பந்தத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ச்சியாக அந்த வசனத்தினுடைய அடுத்த பாகத்தில் சொல்லி காட்டுகிறார். துஅமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும் ذالிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். உண்மையிலேயே ஏகத்துவ எழுச்சியை நீங்கள் விரும்புவீர்களேயானால், ஏகத்துவ மனமாற்றங்களுக்கு நீங்கள் விரும்புவீர்களேயானால், முஸ்லிம் சமூகம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒன்று திரட்டப்பட வேண்டும் என்று முஸ்லிம்கள் விரும்புவார்களேயானால், அவருடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய திருக்குர்ஆனுடைய வசனம் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபார ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகள் என்ன தெரியுமா? துஅமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார், அல்லாஹ்வை மாத்திரமே நம்புகிற முஸ்லிம்களாக இந்த சமூகத்தவர்கள் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை மாத்திரமே நம்புகிற முஸ்லிம்களாக இந்த சமூகம் மாற வேண்டும். அல்லாஹ்வை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் விளங்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாம் கொடுக்கிற கண்ணியத்தை சற்றும் பிசங்காமல் கொடுக்கிற முஸ்லிம்களாக மாற வேண்டும். வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறார், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரமாக எடுத்ததற்கு பிற்பாடு அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில போராடுகிற முஜாஹிதுகளாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில போராடுகிற, பொருளாதாரத்தை அர்ப்பணிக்கிற, தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணிக்கிற, உயிர் கொடுத்து அர்ப்பணிக்கிற முஸ்லிம்களாக மாற வேண்டும். என்றைக்கு முஸ்லிம் சமூகம் சுயநலம் இல்லாத பொதுநலத்திற்காக ஏகத்துவத்தை மையப்படுத்தி முஜாஹிதுகளாக மாறுகிறார்களோ அன்றைக்கு இந்த சமூகத்தில் ஏகத்துவ எழுச்சி மீண்டும் ஏற்படும்.
அன்றைக்கு இந்த சமூகத்தில் ஏகத்துவ எழுச்சி மீண்டும் ஏற்படுத்தப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்க்கமாக இறை நம்பிக்கையாளரிடத்தில் இருக்க வேண்டிய பண்பாக திருக்குர்ஆனிலே பட்டியலிடுகிற பண்பு. மீண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஸாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிவீர்களே ஆனால் இது அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு மிக சிறப்பிற்குரியதாக இருக்கிறது என்று திருக்குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. அப்படியானால் சர்வதேச அளவில் ஏற்பட்ட இஸ்லாமிய எழுச்சி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏற்பட்ட இஸ்லாமிய எழுச்சி, சஹாபாக்களுடைய காலங்களில் ஏற்பட்ட இஸ்லாமிய எழுச்சி, இமாம்களுடைய காலத்தில் ஏற்பட்ட இஸ்லாமிய எழுச்சி சற்றும் பிசகாமல் நம்முடைய வீதிகளிலும் அரங்கேற வேண்டுமானால் சுயநலன் கடக்கப்படாத, எந்த விதமான சுயநோக்கங்களும் கலக்கப்படாத, பொதுநலத்தை மையப்படுத்தி குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையாக கொண்டு ஏற்படுத்தப்படுகிற ஒரு எழுச்சியாக இருக்க வேண்டும். அது இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம் சமூகத்திற்கு அத்தியாவசியமான எழுச்சியாக இருக்கிறது என்பதை இந்த பொதுக்கூட்டத்தினுடைய முதல் உரையிலே பதிவு செய்து என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்